வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சாத்துக்குடி பழத்தினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். சாத்துக்குடி பழம் இனிப்பும் புளிப்பும் நிறைந்த விலை குறைந்த நமக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான். இந்த பழத்தில் வந்து சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கு. சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழத்தில் 90% நீர் சத்து இருக்கக்கூடிய பழம் சாத்துக்குடி பழம். இது வந்து எலுமிச்சம் பழத்தினுடைய குடும்ப வகையை சேர்ந்தது. சாத்துக்குடி பழம் குறைவான கலோரி கொண்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட், நார் சத்து, கொழுப்பு, பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் சி எனும் உயிர் சத்து போன்ற சத்துக்களை நிறைவாக கொண்டிருக்கு. 100 கிராம் சாத்துக்குடி பழத்தில் கலோரிகள் 43 கிராம், பொட்டாசியம் 490 கிராம், விட்டமின் சி 60%, கால்சியம் 3%, இரும்பு சத்து 8% அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய சாத்துக்குடி பழம் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சிறுநீர் பிரச்சனைக்கு சிகிச்சை அளிக்கிறது சாத்துக்குடி பழம். சாத்துக்குடி பழத்தில் பொட்டாசியம் நிறைந்திருக்கு. இது சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பை நச்சுத்தன்மையை போக்குவதற்கு உதவிகரமாக இருக்கு. சிறுநீர் தொற்று பிரச்சனையை அப்பப்போ சந்திக்கிறவங்கலாம் தொடர்ந்து ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீர் தொற்று உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ அந்த அளவுக்கு கழிவு நீக்க மண்டல வேலையை சிறுநீரக மண்டலம் இருக்குங்க இல்லையா, ஸோ அதாவது சிறுநீரகம் தன்னுடைய கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சரியாக செய்யும். சிறுநீரகம் சார்ந்த உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் சாத்துக்குடி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அல்சரை குணமாக்குகிறது சாத்துக்குடி பழம். சாத்துக்குடி பழத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் இருக்கக்கூடிய ஆன்டி கார்சினோஜெனிக், ஆக்சிஜனேற்ற மற்றும் ஆன்டிபயோட்டிக் பண்புகளை கொண்டிருக்கு. இது பல்வேறு வகையான புண்களுக்கு எதிரான சிகிச்சையில் சிறந்த வழிமுறையாக இருக்கு. அதனால அல்சரால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புண், வயிற்றுப்புண் இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள்ல அவதிப்பட்டு இருக்கிறவங்களும் வெதுவெதுப்பான நீரில் சாத்துக்குடி ஜூஸ் வந்து கலந்து வாயிலும் தொண்டையிலும் படக்கூடிய அளவுக்கு நீங்க பொறுமையாக உங்களுடைய அந்த சாத்துக்குடி ஜூஸை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்சருக்கு எதிராக இது செயல்படும். இந்த மாதிரி புண்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கி போறதுக்கு சாத்துக்குடி பழம் உதவிகரமாக இருக்கும். நீரிழப்பை போக்கும் சாத்துக்குடி பழம் உடலுக்கு தேவையான பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துகள் இருந்திருக்கக்கூடிய பழம். உங்களுடைய உடல்ல நீரிழப்பு அதிகரிக்கும் பொழுது மரணம் வரையான பாதிப்பு கூட உங்களுக்கு உண்டாகிடும். அப்போ உடல் நீர் பற்றாக்குறையை சந்திக்கும் போது அதுல அதிகமான களைப்புகளை வந்து நீங்க உணர்வீங்க. அப்போ அந்த களைப்பை தீர்க்கிறதுக்கு ஒரு ட்ரிங்க் மாதிரி நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா எனர்ஜி தரக்கூடிய ஒரு பானமாகவும் அது இருக்கணும்னா சாத்துக்குடி ஜூஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். கடுமையான கோடை காலத்துல சூரியனினுடைய வெப்பத்தால தாக்கு பிடிக்க முடியாம களைப்பும் மயக்கமும் ஏற்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கு சாத்துக்குடி ஜூஸ் தான் உதவிகரமாக இருக்கும். சாத்துக்குடி பழத்தை நீங்க எடுத்துக்கொள்ளும் போதுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய நீரிழப்பை நீங்க சரி பண்ணிக்கலாம். வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவதற்கு சாத்துக்குடி பழத்தை எடுத்துக்கலாம். தினமும் நீங்க தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி பழங்கள்ல அந்த சீசன்ல கிடைக்கும் போது போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்வதோ அல்லது அப்பப்போ சாத்துக்குடி ஜூஸ் வந்து நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உடல்ல ரத்த ஓட்டம் உங்களுக்கு சீராக இருக்கும். இதன் மூலமாக உடல்ல உங்களுக்கு சத்துக்கள் கிடைக்க பெறும் போது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சாத்துக்குடி பழம் உதவிகரமாக இருக்கும். சாத்துக்குடி பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களோட இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்றதால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்க குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்து நலமோடு வாழ்வதற்கு சாத்துக்குடி பழம் உதவிகரமாக இருக்கும். நமது உடலை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவக்கூடிய நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு விட்டமின் சி அவசியமானது. நமது உடல்ல விட்டமின் சி சேமிக்க முடியாது அப்படின்றதால தொடர்ந்து தினசரி விட்டமின்கள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். அதனால தொடர்ந்து நீங்க சாத்துக்குடி பழங்களையோ சாத்துக்குடி ஜூஸோ குடிக்கும் போது உடல் ஆற்றலாக உங்களுக்கு இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் அதிகரிக்கப்படும். ஆர்த்தரைடிஸ் என்னும் உங்களுக்கு இந்த எலும்பு சார்ந்த நோய் வந்து உங்களுக்கு தடுக்கப்படுகிறது நீங்க சாத்துக்குடி பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது. ஆய்வுகளின்படி சாத்துக்குடி பழத்தை நீங்க எடுத்துக்கொள்வதோ அல்லது சாத்துக்குடி பழத்தை ஜூஸாக நீங்க எடுத்துக்கொள்ளும் போதோ கீழ்வாதம், முடக்குவாதம் போன்றவற்றை தடுக்கக்கூடிய வகையில் எலும்புகளை நீங்க ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. விட்டமின் சி இருந்திருக்கக்கூடிய சாத்துக்குடி பழம் மூட்டு வீக்கத்திலிருந்து பாதுகாக்குது. மூட்டு வலி போன்ற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு கியூர் பண்ணு. ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனையை எதிர்கொள்பவர்கள்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சாத்துக்குடி பழத்தையோ சாத்துக்குடி ஜூஸை எடுத்துக்கொள்வதன் மூலமாக அந்த அறிகுறிகளிலிருந்து விலகிக் கொள்ளலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், ஆர்த்தரைட்டிஸ் போன்ற மூட்டு வலி, எலும்பு மெலிவு நோய், எலும்பு சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை, எலும்பு உருக்கி போன்ற எதுவுமே இல்லாமல் நலமோடு வாழலாம். செரிமானத்தை மேம்படுத்துகிறது சாத்துக்குடி பழம். சாத்துக்குடி பழத்தில் ஃப்ளவனாய்டுகள் உள்ளடக்கம் அதிகமாக இருக்கு. இது செரிமான கோளாறுகள், வயிற்றில் அமிலத்தன்மை மற்றும் பித்தப்பை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதன் மூலமாக செரிமான அமைப்பை தூண்டுகிறது. இதனால அஜீரண கோளாறுகள் வராமல் உங்களுக்கு தடுக்கப்படுகிறது. குடல் இயக்க
இயக்கம், இரைப்பை குடல் பிரச்சனைகள்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் சாத்துக்குடி ஜூஸ் வந்து பரிந்துரைக்கிறதுக்கு காரணமே இதுதான். இது வயிற்றில் உற்பத்தியாகக்கூடிய அமில செரிமான சாறுகளை நடுநிலையாக்குவதன் மூலமாக செரிமானத்தை மேம்படுத்துது. மேலும் சாத்துக்குடி பழத்தினுடைய சேர்மங்கள் பெரிஸ்டால்டிக் இயக்கத்திற்கு நன்மை செய்யும். இதனால குமட்டல், வாந்தி போன்ற பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து கட்டுப்பாடோடு இருக்கும். புற்றுநோய்க்கு எதிரானது சாத்துக்குடி பழம். சாத்துக்குடி பழத்தில் இருக்கக்கூடிய லிமோனாய்டுகள் பல்வேறு வகையான புற்றுநோய்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. இது குளுக்கோஸ் என்ற சர்க்கரை மூலக்கூறுல லிமோனாய்டுகள் இணைக்கப்பட்டிருக்கு. இது எளிதில் ஜீரணமாகவும் பல்வேறு விதமான புற்றுநோய்களுக்கெல்லாம் எதிராக போராடுவதற்கு சாத்துக்குடி பழம் இதனால தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை வராமல் தடுத்து புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கு சாத்துக்குடி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கலுக்கு தீர்வளிக்கிறது சாத்துக்குடி பழம். சாத்துக்குடி பழத்தில் இருக்கக்கூடிய அமிலங்கள் குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுது. மேலும் சாத்துக்குடி பழத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து மலச்சிக்கலை உண்டாக்காமல் தடுக்க செய்யும். மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கிறதுக்கு சாத்துக்குடி சிறந்த மருந்தாக இருக்கக்கூடும். மலச்சிக்கலை கொண்டிருப்பவர்கள் சாத்துக்குடி ஜூஸோட ஒரு சிட்டிகை உப்பு வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய அந்த சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கலால் ஏற்படக்கூடிய நெஞ்செரிச்சல், அமிலத்தன்மையிலிருந்து விடுபட உதவும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இரைப்பை குழாயை உங்களுக்கு சமநிலைப்படுத்தி வயிற்று கோளாறு இல்லாமல் பண்ணிடும். அப்போ நீங்க நலமோடு இருக்கலாம். காய்ச்சல், ஆஸ்துமா காலங்களில் சாத்துக்குடி பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த ப்ராப்ளத்தெல்லாம் கியூர் பண்ணிடும். சாத்துக்குடி பழத்தை நீங்க ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போதும் அல்லது அப்படியே நீங்க எடுத்துக்கொள்ளும் போதுமே விட்டமின் சி என்னும் உயிர் சத்து உங்களுக்கு கிடைக்கும் போது காய்ச்சல் அறிகுறி அதனுடைய தீவிரத்தை எல்லாம் இந்த உயிர் சத்து குறைக்குது. ஏன்னா இந்த உயிர் சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அப்படின்றதால இந்த ப்ராப்ளத்தை எல்லாமே சாத்துக்குடி உங்களுக்கு கியூர் பண்ணிடும். குறிப்பாக இந்த ஜலதோஷ காலங்களில் அதனுடைய தீவிரத்தை வந்து குறைக்கிறதுக்கெல்லாம் சாத்துக்குடி பழம் உதவிகரமாக இருக்கும். சாத்துக்குடி பழம் ஆஸ்துமா நோயாளிகளினுடைய தீவிர அறிகுறியை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். சாத்துக்குடி ஜூஸ்ல இஞ்சியோடைய ஜூஸும் சீரக பொடியும் கலந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆஸ்துமாவில் வந்து உடனடியாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாடுக்கு ரொம்ப உதவிகரமாக சாத்துக்குடி பழம் இருக்கும். சாத்துக்குடி பழம் வந்து பார்த்தீங்கன்னா மூளைக்கு நன்மை செய்யக்கூடியது. அதை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிட்டாலுமே அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதை என்ன பண்ணும் அப்படின்னா நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாட்டை மேம்படுத்த செய்யும். மூளை காய்ச்சல் மற்றும் மன பிரச்சனைகளுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கிறதுக்கும் சாத்துக்குடி ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். இது நன்மை தரக்கூடிய லேசான மயக்க பானமும் கூட. அதே நேரம் இது ஆரோக்கியமானதுமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருக்கிறது, நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாடுகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் சாத்துக்குடி பழத்தை எடுத்துக்கலாம். கண்களுக்கு நல்லது சாத்துக்குடி பழம். சாத்துக்குடி பழத்தையோ அல்லது ஜூஸாகவோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆக்சிஜனேட்டர் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் காரணமாக கண்களிலிருந்து நோய் தொற்றுகள் மற்றும் கண் புரை போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராமல் தடுக்கக்கூடும். தொடர்ந்து நீங்கள் சாத்துக்குடி பழத்தையும் சாத்துக்குடி ஜூஸையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். கண்களில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் உங்களுக்கு ஏற்படாது. கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுத்து கண் பார்வையை கூர்மையாக்கி எந்த விதமான தொற்று நோய்களும் கண்களில் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு சாத்துக்குடி பழத்தை எடுத்துக்கலாம். எடை குறைவதற்கு சாத்துக்குடி பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ சைடு எஃபெக்டே இல்லாமல் யாரெல்லாம் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்க நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து சாத்துக்குடி பழத்தை எடுத்துக்கலாம். சாத்துக்குடி ஜூஸ் இருக்குங்க இல்லையா, அந்த சாத்துக்குடி ஜூஸை நீங்கள் அப்பப்போ டயட்டில் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அல்லது சாத்துக்குடி பழத்தை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் எடை இழப்புக்கு அது உதவிகரமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ண முடியும்னா சாத்துக்குடி ஜூஸோட தேன் மற்றும் வெதுவெதுப்பான தண்ணீர் கலந்து குடிக்கும் பொழுது உடல் எடை வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறையும். இது கொழுப்போடைய அளவு என்ன பண்ணும் அப்படின்னா குறைச்சிட்டு ரத்த அழுத்தம் இருக்குங்க இல்லையா, பிபி ப்ராப்ளம், அதையும் கண்ட்ரோல் பண்ணுறதால உடல் எடை வந்து உங்களுக்கு குறையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் இந்த என்ன பண்ணலாம் அப்படின்னா சாத்துக்குடி பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் தொடர்ந்து வந்து சாத்துக்குடி பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது அதை நீங்கள் ஜூஸாகவும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இயற்கையாகவே அதில் சர்க்கரை சேர்க்காமல் குடிக்கிறதே உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா சாத்துக்குடி ஜூஸ் வந்து புளிப்பு சுவையும் இனிப்பு சுவையும் இருக்கிறது அப்படின்னால இது உங்களுக்கு அப்போவே வந்து அந்த சுவையை வந்து தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். கார்போஹைட்ரேட், நார்சத்து, கொழுப்பு, பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் சி என்னும் உயிர் சத்து. 100 கிராம் வந்து சாத்துக்குடி பழத்தில் கலோரி 43 கிராம், பொட்டாசியம் 490 மில்லிகிராம், விட்டமின் சி என்னும் உயிர் சத்து 60%, கால்சியம் 3%, இரும்பு சத்து 8%, இந்த மாதிரி பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறத நம்ம பார்த்தோம். எனவே தொடர்ந்து நீங்கள் சாத்துக்குடி பழத்தையும் சாத்துக்குடி ஜூஸையும் எடுத்துக்கோங்க. நிறைய மருத்துவமைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பகுதியில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.